நார்மலா அமைச்சரவை மாற்றத்துல சில நேரங்கள்ல வந்து புதுசா வேற கட்சியில இருந்து வந்தவங்க இல்ல வந்து விட்டு போன சீனியர்கள் இல்ல வந்து அந்தந்த பகுதிகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வரும்போது சரி இப்ப யாரை தூக்கலாம், ஏன்னா இடம் இல்ல, அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க இல்லையா, இத்தனை % தான் மந்திரி சபை அப்படின்னு. அப்ப வந்து ஜூனியர்களை அப்பா நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்பா அப்படின்னு இடம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப நடக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இது கோர்ட்டினுடைய தீர்ப்பு, கோர்ட்ல கேள்வி கேட்கிறாங்க. அதனால இதுல வந்து என்ன செந்தில் பாலாஜிக்கு பதிலாக வேற ஒரு ஜூனியர் மினிஸ்டர், சொல்ல போனா திமுகலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூனியர். இப்ப வந்து எந்த முகாந்திரமும் இல்லை, அவர் தவறா எதுவும் பேசவில்லை அப்படி இப்படின்னு திமுகல அவங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கட்சியிலேருந்து பதவி விட்டு தூக்கினது எதுக்காக? ஏதாவது ஒரு யார்ட்ஸ்டிக் வேணும் இல்லையா? அப்ப கட்சி பதவி தான் பெருசா, அதனால அந்த தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்களா? அப்படி இல்ல கட்சி பதவின்றது ஒண்ணுமே இல்லைங்க, அதனால ஒரு சின்ன தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சாங்களா? ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்ப எப்படி நினைச்சிருந்தாலும் தப்பு பண்ணாதானங்க தண்டனை கொடுப்பாங்க. தப்பே இல்லாம வந்து எதுக்காக அந்த பதவியை விட்டு தூக்கணும்? ஏதோ ஒரு தப்பு, அதனால தானே கட்சி பதவி. இது பாருங்க, மந்திரி பதவி எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், கட்சி தான் நிரந்தரம், ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப கட்சி பதவி தான் பெருசு அப்படின்னும் போது பெரிய பதவி அவங்க கிட்ட இருந்து தூக்கிக்கிறாங்கன்னும் போது அப்ப ஏதோ தப்பு பண்ணிடுறாரு, நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகுது. இப்படி பண்ணிட்டு முகாந்திரம் இல்லை, கோர்ட்டு சொன்ன பிறகும் எஃப்ஐஆருக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவர் அன்னைக்கு பேசினதை பேசினார், அது கட்டிங் ஓட்டிங் இப்படிலாம் சொன்னா இதெல்லாம் என்னங்க? அது சோசியல் மீடியால பேசிட்டு போலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விவாதத்துல சொல்லிட்டு போலாம். கோர்ட்ல எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சொன்னா நிக்குமா? அந்த பெயிலா பதவியா அப்படின்னு வரும்போது அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொல்றாரு, இல்லங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஜனவரி வரைக்கும் அந்த அக்யூஸ்டு ஏராளமான பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அந்த சார்ஜ் ஷீட் அந்த கொடுக்கறது அந்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து அந்த ஹியரிங் வரும்போது அந்த விட்னஸ் எல்லாம் வர வேண்டிய காலகட்டத்தில், ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுல, வேறு ஆட்சி வந்து விடும். இவரே சொல்றாரு வேற ஆட்சி வந்து விடும். திமுக ஆட்சி வரும்னு அவருக்கே நம்பிக்கை இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துல வந்து இவங்க மாத்தினாலும் மாத்தாவிட்டாலும் அவர் வந்து அமைச்சராக அந்த ஆபீஸ்ல இருந்து தொடர்வது அப்படின்றது கஷ்டம். அமைச்சருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும் இல்லையா? திங்கட்கிழமைக்கு அப்புறம் அவர் ராஜினாமா பண்ணல அப்படின்னா அந்த அலுவலகத்தில இருந்து இயங்க முடியாது. ஏன்னா கோர்ட்ல வந்து கிளீனா சொல்லிட்டாங்க, பெயிலா பதவியா முடிவு பண்ணிக்காங்க அப்படின்னு. இவங்க பதவி தான் அப்படின்னு சொன்னா ரைட், அப்ப பதவி வச்சுக்காங்க, பெயில கேன்சல் பண்றோம் அப்படின்ட்டு ஜெயில கொண்டு போய் போட்டுருவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், இப்போ தமிழகத்துல வந்து அமைச்சரவை மாற்றம் வந்து நடக்க போறதா சில தகவல்லாம் வந்திருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சரவையில இருக்க மாட்டாரு, பொன்முடி அவர்கள் அமைச்சரவையில இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் வருது. இந்த தகவல் உண்மை அப்படிங்கிற அடிப்படையில எடுத்துக்கலாமா இல்ல வதந்தியா? எதுவா இருந்தாலும் தட்டுல சோறு வந்த பிறகுதான் அது உப்மாவா இல்ல என்ன அப்படின்னு நான் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த அமைச்சருக்கு பதிலாக இந்த அமைச்சர் வந்து சட்டசபையில பேசியிருக்கார். அதனாலேயே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில போயிட்டாரா? ஏன் வந்து செந்தில் பாலாஜிக்கு பதிலாக தான் இவர் பேசியிருக்காரு, ஆனா நீங்க அதுக்குள்ள பொன்முடியும் வேற எங்க சேர்த்துக்கிறீங்க? அவ்வளோ ஆசையா அவர் வந்து மந்திரி சபையை விட்டு நீக்கணும் அப்படி. சமீப காலமா பொன்முடி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்க மேல வந்து சொத்து குவிப்பு ரிலேட்டடா விஷயங்களும், பொன்முடி அவர்கள்ட்ட வந்து சர்ச்சை ரிலேட்டபிளான பேச்சு, அந்த கேஸ் ரிலேட்டடா அதிகமான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டுங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துல தான் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து மந்திரி பதவியா இல்ல வந்து பெயில் ஜாமீனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு கோர்ட்ல சொல்லணும். திங்கக்கிழமை தானே, இன்னும் டைம் இருக்குல்ல. அங்க கோர்ட்ல அந்த கேஸ் ஹியரிங் வரும்போது அப்ப கூட ராஜினாமா கொடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் டைம் இருக்கு. ஏங்க இன்னும் ஒரு நாள் ஒரு எக்ஸ்ட்ரா தான் இருந்துட்டு போட்டோம் அமைச்சரா, ஏன் இவ்வளோ ஆசை உங்களுக்கு? அடுத்தது பொன்முடி அவர்கள் விஷயத்துல வந்து அது கோர்ட்டு முகாந்திரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகும் வந்து முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ அல்டிமேட் அத்தாரிட்டி கோர்ட். நீங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாலே போலீஸ்லோ இல்லை மற்றவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டோ எதுவாக இருந்தாலும் அதில் தவறு நடந்திருக்கின்றதா அப்படின்னு முடிவு செய்ய வேண்டிய அத்தாரிட்டி கோர்ட். அவங்க வந்து பிரிமா ஃபேஸி இருக்குது, நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்றாங்க. அதை கூட நம்ம செய்யாமல் இருந்தால் இப்போ வந்து சுயமோட்டோ அது எடுத்திருக்காங்க. கூடவே இன்னும் சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஹி வாஸ் கன்விக்டட்.
உடனடியாக பதவியை இழந்தார். அப்போது அந்த இன்டரிம் ஸ்டேவால தான் நீங்கள் மந்திரியாகவே இருக்கீங்க. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி பேசினது இதுக்கு என்னென்னோ சொல்கிறாங்க. இல்லை வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பேசினது அதைத்தான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த வீடியோவை கொடுத்தது, அது வந்து ட்ரங்கேட்டட், இந்த நம்ம கட்டிங் ஒட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்கன்னு, அந்த மாதிரி வீடியோ அப்படின்னு. சரி, இப்போ முழு வீடியோவை நீங்கள் கொடுங்க. கரெக்டா? இப்போ நான் இப்போ பேசியிருக்கேங்க, இதையே வந்து யாரோ கட்டிங் ஓட்டிங் பண்ணி ஏதோ ஒன்று போடுறாங்கன்னா அப்போ நான் உடனே சொல்ல தோகுது பார் முழு வீடியோ. இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போ அதே மாதிரி வந்து முழு வீடியோ கொடுத்துட்டு போகலாம்ல, அப்போ பிரச்சனையே இருக்குது. அதில் பார்த்தீங்களா முழு வீடியோவில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் கேஸே கிடையாது. அதை செய்யாமல் இவங்க வந்து கட்டிங் ஓட்டிங் ட்ரங்கேட்டட் வீடியோ மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சார், இப்போ ஓவராலாக பார்க்கும்போது தமிழக அமைச்சரவை இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை கிட்ட வந்து மாறி இருக்கு. இந்த முறை நடக்கக்கூடிய மாற்றத்தில் பார்க்கும்போது அந்த சீனியர் மினிஸ்டர்களுடைய பேர் வந்து அடிபடுது. அப்படிங்கிறப்போ வந்து வழக்கமாக வளர்ந்து வரும் அரசியல் பிரமுகர்கள் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க அரசியல் பிரமுகர்கள் அமைச்சரவையில் மாற்றம் நடக்கிறதா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் வரைக்கும் கை வைக்கிறாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் எல்லை மீறி அமைச்சரவை இருக்குது, இல்லை எல்லை மீறி அவங்களே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை? அதாவதுங்க, நார்மலாக அமைச்சரவை மாற்றத்தில் சில நேரங்களில் வந்து புதுசாக வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க, இல்லை வந்து விட்டு போன சீனியர்கள், இல்லை வந்து அந்தந்த பகுதிகளுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வரும்போது சரி இப்போ யாரை தூக்கலாம், ஏன்னா இடம் இல்லை, அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க இல்லையா, இத்தனை % தான் மந்திரி சபை அப்படின்னு. அப்போ வந்து ஜூனியர்களை அப்பா நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்பா அப்படின்னு இடம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இது கோர்ட்டினுடைய தீர்ப்பு. கோர்ட்டில் கேள்வி கேட்குறாங்க. அதனால் இதில் வந்து என்ன செந்தில் பாலாஜிக்கு பதிலாக வேற ஒரு ஜூனியர் மினிஸ்டர். சொல்லப்போனால் திமுகலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூனியர். அவர் எப்போ போய் சேர்ந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் இதில் இந்த ஜூனியர் சீனியர் விஷயம்லாம் கிடையாது. கோர்ட்டில் வந்து வழக்கு வந்திருக்கு. அதனால் வந்து இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்வாரா, ராஜினாமா செய்வாரா, இல்லை திங்கட்கிழமை அன்னைக்கு அப்படியெல்லாம் வந்து சட்டத்தில் இடம் இல்லை, நான் தொடருவேன், பெயிலை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. பண்ண முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால வெயிட் பண்ணலாம். பட்டு பொன்முடி அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் அவரை உடனடியாக நீக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கலைங்க. கோர்ட்டில் அந்த கேஸ் எல்லாம் வரட்டும், சுயமோட்டோ ரெஜிஸ்ட்ரியில் சொல்லியிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்டரிம் ஸ்டே அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்டது. அதை வந்து ஹைகோர்ட் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது சுப்ரீம் கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும். அதனால் பொன்முடி அவர்கள் பதவிக்கு எந்த ஆபத்தும் இப்போ இருக்கிறதா நான் நினைக்கலை. ஆனால் சமீப நாட்களாக சிஎம் அவர்கள் வந்து பொன்முடி அவர்களை சந்திக்கவே மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல தகவல்கள்லாம் கேள்விப்பட முடியுது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் சந்தேகம் இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. இப்போ வந்து எந்த முகாந்திரமும் இல்லை, அவர் தவறாக எதுவும் பேசவில்லை அப்படி இப்படின்னு திமுகவில் அவங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கட்சியிலேருந்து பதவி விட்டு தூக்கினது எதுக்காக? ஏதாவது ஒரு யார்ட்ஸ்டிக் வேணும் இல்லையா. அப்போ கட்சி பதவி தான் பெருசா, அதனால அந்த தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்களா? அப்படி இல்லை, கட்சி பதவின்றது ஒன்றுமே இல்லைங்க, அதனால ஒரு சின்ன தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சாங்களா? ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ எப்படி நினைச்சிருந்தாலும் தப்பு பண்ணாதானங்க தண்டனை கொடுப்பாங்க. தப்பே இல்லாமல் வந்து எதுக்காக அந்த பதவியை விட்டு தூக்கணும்? அந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பதவி, அதாவது ஆட்சி பதவி, அமைச்சர் பதவி அப்படின்றதெல்லாம் வந்து தோளில் போட்டிருக்க துண்டு மாதிரி எப்போன்னா உதறட்டி நாங்கள் போயிட்டே இருப்போம். கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம், கட்சி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முக்கியமான கட்சி பதவியை விட்டே நீக்கி இருக்காங்கன்னு சொன்னா அப்போ அவர் ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு தானே தப்பா, ஏதோ ஒரு தப்பு. அதனால தானே கட்சி பதவி. இது பாருங்க, மந்திரி பதவியெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம், கட்சி தான் நிரந்தரம், ஒத்துக்கிறீங்கல்ல. அப்ப கட்சி பதவி தான் பெருசு அப்படின்னும் போது பெரிய பதவி அவங்க கிட்ட இருந்து தூக்கிக்கிறாங்கன்னும் போது அப்போ ஏதோ தப்பு பண்ணிடுறாரு, நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகுது. இப்படி பண்ணிட்டு முகாந்திரம் இல்லை, கோர்ட்டு சொன்ன பிறகும் எஃப்ஐஆருக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவர் அன்னைக்கு பேசினார், அது கட்டிங் ஒட்டிங் இப்படிலாம் சொன்னா இதெல்லாம் என்னங்க? அது சோசியல் மீடியாவில் பேசிட்டு போகலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விவாதத்தில் சொல்லிட்டு போகலாம். கோர்ட்லலாம் போயிட்டு இந்த மாதிரி சொன்னால் நிற்குமா? சரி வரட்டும், அந்த சுயமோட்டோ கேஸு அது ப்ராசஸ் ஆகட்டும், அப்போது பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ அது பார்க்கல அதெல்லாம் வேற விஷயம். ஏங்க அப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் பொன்முடி அவர்களை சந்திப்பதை தவிர்க்கிறார் அப்படின்னா மந்திரி சபையை விட்டே தூக்கிட்டு போக வேண்டியது தானே, பிரச்சனையே இல்லைல்ல. கோர்ட்ல எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல. அதுதான் இப்போ நடக்க போகுதோ? அது நடக்கும்னு எனக்கு தெரியலங்க. அப்படி பார்க்க போனா தெரியல அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கட்சி மந்திரி பதவி விட்டு எடுக்கிறதா அன்னைக்கே எடுத்துருக்கலாமே.
இந்த பாருங்க இது மாதிரி பேசுறது. அது மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியில் வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு நல்ல இமேஜ் கொண்டு வந்திருக்கும்ல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாரு, உடனே அவர் நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படி சொல்லுவாங்களா? இல்லை நீங்கள் 10 நாள் 5 நாள் கழிச்சு பதவி விட்டு தூக்கினா அப்போ என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, கோர்ட்டில் அவங்க வந்து கேஸ் போட சொல்லிட்டாங்க, அதனால பதவி விட்டு தூக்கிட்டாங்க. மற்றபடி இவருக்கு வந்து அவர் பேசினது தப்பு, இது மாதிரி வந்து அந்த மக்கள் மனம் புண்படும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி தானே சொல்லுவாங்க. அதனால இதுக்கு மேலலாம் பதவி விட்டு தூக்குவாங்கன்னு தெரியல. கோர்ட்டில் அந்த கேஸு ஏதாவது ஆச்சு, கன்விஷன் வந்தால் மட்டும்தான் அந்த கொஸ்டின் வருமே தவிர இப்போ அவரை எடுப்பாங்கன்னு தெரியல. அப்படி பார்க்க போனால் வரிசையாக அந்த இந்நாள் மந்திரிகள் அவங்கெல்லாம் முன்னாள் மந்திரிகளாக இருக்கும்போது அந்த சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க, அதுலேருந்து விடுவிக்கப்பட்டது செல்லாது, 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு. இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் அந்த பெயிலா பதவியா அப்படின்னு வரும்போது அவரோட சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொல்கிறாரு, இல்லைங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜனவரி வரைக்கும் அந்த அக்யூஸ்டு ஏராளமான பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த சார்ஜ் ஷீட்டு அந்த கொடுக்குறது அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து அந்த ஹியரிங்னு வரும்போது அந்த விட்னஸ் எல்லாம் வர வேண்டிய காலகட்டத்தில், ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுல்ல, வேறு ஆட்சி வந்துவிடும். இவரே சொல்றாரு வேற ஆட்சி வந்துடும், அப்போ திமுக ஆட்சி வரும்னு அவருக்கே நம்பிக்கை இல்லையா? அவர் சொன்னதை தாங்க நான் சொன்னேன், பார் அண்ட் பெஞ்சில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, வேறு ஆட்சி வந்து விடும் சொல்லியிருந்தாரு. கூடவே வந்து வேணும்னா அந்த வழக்கு விசாரணையை வேற ஸ்டேட்டில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அந்த பார் அண்ட் பெஞ்சில் இருந்தது. அதுக்கு வந்து முடியாதுன்ட்டாங்க. ஏகப்பட்ட அக்யூஸ்டு, ஏகப்பட்ட விட்னஸ் எல்லாத்தையும் வந்து வேற ஸ்டேட்லாம் கொண்டு போயிட்டு இருக்க முடியுமா? இது எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. இது வந்து கின்னஸ் சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ பெரிய வழக்கு, இவ்வளோ அக்யூஸ்டு, இவ்வளோ விட்னஸ் அப்படின்னு. இது வந்து அப்படியே மெகா சீரியலெல்லாம் தாண்டி ஓடும் போல இருக்கு. ஆனால் சமீப நாட்களாக வரக்கூடிய ஒரு செய்திகள், துரைமுருகன், நேற்று வந்து ராஜ்கண்ணப்பன், அதற்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் வந்து பொன்முடி, இவங்க எல்லாரோட செய்திகள்லையுமே வழக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய, வழக்கமாக இல்லை வழக்கத்துக்கு மாறாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து விடுவிப்பு ரத்து, இந்த தேதிக்குள்ளே இந்த கேஸை வந்து முடிக்கணும், இன்னும் 6 மாதத்திற்குள்ளே இந்த வந்து கேஸை வந்து முடிக்கணும், ஏன் இன்னும் கேஸ் போடாமல் இருக்கீங்க, இந்த கேஸுக்கு நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக நீதிமன்ற செய்திகள் மூலியமாக நம்ம பார்த்துட்டு வர முடியும். அதாவதுங்க இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு, அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஏன்னா திமுக அமைச்சர்கள் மீது திமுகவை யாரும் வழக்கு போட மாட்டாங்க. அப்போது கிட்டத்தட்ட 2011 காலகட்டத்திலேருந்து போடப்பட்ட வழக்கு அப்படின்னா 11லேருந்து 21 வரைக்கும் ஏடிஎம்கேல தான் ஆட்சியில் இருந்தாங்க. 10 வருஷம் என்ன பண்ணாங்க அந்த கேஸில்? என்னங்க இது? இப்போ இவங்க வந்த பிறகுதான் அந்த கேஸ் சூடு பிடிச்சி விசாரணைலாம் நடந்து, அதுவும் ஒரு மந்திரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடன்னு விசாரணை நடக்குது. அப்படியே கடைசியில் வந்து தீர்ப்பு வருது. அதைத்தான் இங்கே ஹைகோர்ட்டில் வேற சுட்டி காமிச்சாங்க. சரியா? அப்படி இருக்கச்ச அந்த 10 வருஷத்தில் அதிமுக என்ன பண்ணியிருந்தாங்க? இவங்க வந்த பிறகு கேஸை முடிக்கிறாங்கல்ல, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க? இப்போ 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் அதிமுகவையும் தான் குறை சொல்வேன். இவங்க வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க, விடுவிக்கப்பட்டனர் அப்படின்னா நீங்கள் திமுக மட்டும் குறை சொல்லாதீங்க. 10 வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு அன்றைக்கே புரட்சி தலைவர் பாடினார். அதை அவங்க கட்சியில் இருக்கவங்களே வந்து மறந்து போயிட்டு குரட்டை விட்டு தூங்கி நிற்கிறாங்க போல இருக்குது. சரி, 6 மாதம் விசாரணை நடக்கட்டும், அதே விட்னஸ், அதே கேஸ், அவ்வளோதானே. சரி விடுங்க, ரிசல்ட் என்ன வருது பார்க்கலாம். இப்போ நீங்கள்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நடக்கும் அப்படின்னு பாருங்க, இதுக்கும் நான் சினிமா பாட்டு தான் சொல்லணும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் கமல் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஆமா, கமல் சார் பேசுற மாதிரி இருக்கு. அதுதான் பெட்ரு. ஏன்னா இவன் என்ன சொல்றான்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படியே பேசியிருந்தா நம்மள அறிவுஜீவின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நமக்கும் அந்த டைட்டில் கிடைக்கலாம் இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துல வந்து இவங்க மாத்தினாலும் மாத்தாவிட்டாலும் அவர் வந்து அமைச்சராக அந்த ஆபீஸ்ல இருந்து தொடர்வது அப்படின்றது கஷ்டம். செக்ரட்டரி ஆபீஸ், அமைச்சருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும் இல்லையா? திங்கட்கிழமைக்கு அப்புறம் அவர் ராஜினாமா பண்ணல அப்படின்னா அந்த அலுவலகத்தில இருந்து இயங்க முடியாது. ஏன்னா கோர்ட்ல வந்து கிளீனா சொல்லிட்டாங்க, பெயிலா பதவியா முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு. இவங்க பதவி தான் அப்படின்னு சொன்னா ரைட், அப்ப பதவி வச்சுக்காங்க, பெயிலை கேன்சல் பண்றோம் அப்படின்ட்டு ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள போன பெயிலை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்குள்ள போனதுனாலே அவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணணும்னா அவசியம் கிடையாது. ஏன்னா எத்தனை மாசம் அவர் உள்ளுக்குள்ள மந்திரியா இருந்தாரு. இங்க மட்டும் இல்ல, சிஎம்மாவே இருந்தார்ல அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால், அவருக்கு வந்து அது என்னது தேர்தல் பிரச்சாரம், அதுக்கெல்லாம் பெயில் குத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சத்யேந்திர ஜெயின், அவரும் கிட்டத்தட்ட 8 மாசம் உள்ள இருந்தாரு. அதுல ஒரு ஒற்றுமை பாருங்க, சத்யேந்திர ஜெயின் 8 மாசமா உள்ளார மந்திரியாவே இருக்காரு. அது பாஜக சொன்னாங்க, அவருக்கு வந்து மசாஜ் எல்லாம் பண்றாங்க, ஸ்விக்கிலலாம் ஆர்டர் பண்றாரு. அது லொக்கேஷன் எப்படி போடுவாருன்னு தெரியல, எத்தனை நம்பர் செல்லு அப்படின்னு. அப்படிலாம் இருந்தவர் மனிஷ் சிசோடியா டெப்டி சிஎம்,
அவரை தூக்கி உள்ள போடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் உள்ள போன உடனே அடுத்த நாளும் என்னவோ ராஜினாமா பண்றாருங்க. சத்யேந்திர ஜெயினும் ராஜினாமா பண்றாரு. சரி, சிசோடியா தான் ராஜினாமா பண்றாரு, இவர் எதுக்கு ராஜினாமா பண்றாரு தெரியல. அதுக்கப்புறம் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போறாரு, ஆனா அவர் ராஜினாமா பண்ணவே இல்லை. அப்புறம் ரெகுலர் பெயில் கொடுத்த பிறகுதான் வெளில வந்து சீன் போடுறாரு. பார்த்தீங்களா, மக்கள் வந்து தீர்ப்பு சொல்லணும், எலெக்ஷன்ல அவங்க என்ன இது பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து குற்றமற்றவன் அப்படின்னாரு. மக்கள் நல்லா போட்டு குத்தினாங்க, கட்சியும் குத்தினாங்க, இவரையும் தூக்கி போட்டு குத்தினாங்க. அந்த மாதிரி அமைச்சர் அவர்கள் அவர் பெயில் கேன்சல் பண்ணா எனக்கு பதவி தான் அப்படின்னு சொன்னார்னா பெயிலை கேன்சல் பண்ணால் உள்ளே போய் அமைச்சராக தான் இருக்க போறாரு. என்ன மிஞ்சி போனால் இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கலாம் முன்ன மாதிரி. அந்த அமைச்சர் பதவியை தூக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து அவரை ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் போடலாம், எங்க போட்டாலும் அவர் அமைச்சராகத்தான் இருப்பார். அந்த சிஎம் பதவியிலேருந்து தூக்கணும் போதே கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அது மாரல் கிரவுண்ட்ஸில் அவராக பண்ணணும், எங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு. இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னங்க மிஞ்சி போனால் வந்து ஜெயிலில் தானங்க போடுவீங்க, எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க பார்க்கலாம், மறுபடியும் நான் பெயில் அப்ளை பண்ணுறேன். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஆர்டிகல் 21 அந்த கேஸ் முடியறதுக்கு டிலே ஆகுது அப்படின்றதுனால வந்து ஒருத்தரை வந்து உள்ள நம்ம வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. சுப்ரீம் கோர்ட்ன்றது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு தானே. சரி, உள்ளே போயிட்டு நாங்கள் மறுபடியும் பெயில் அப்ளை பண்ணுறோன்னா என்ன பண்ணுவாங்க, கேஸ் முடியலங்க, எவ்வளோ நாளுங்க என்ன உள்ளே வச்சிருக்க போறீங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பெயில் வாங்கி வெளில வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. ஓகே, ட்ரை பண்ணலாம். பல விஷயங்களை ரொம்ப ஜனரஞ்சகமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.